மாறா 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 வெளியில வாயேன். என்ன நான் சொல்றேன், நீ கொஞ்சம் எழுந்திருச்சு வா. இரு, இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வரேன். பாத்துக்கலாம் வா. என்ன வா, வா. மாறா வா. நல்லா இருக்கா? சைக்கிள் இல்ல, நம்ம நடந்தே எல்லா இடத்துக்கும் போறோம்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்கல்ல, அதுக்கு தான் இது. சைக்கிள்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. என்ன இழுக்குற? ஆனா ரொம்ப பழசா தெரியுதேடி. எங்க வாங்குன? வாங்குன மாதிரி தெரியுதா உனக்கு? இது அண்ணன் சைக்கிள். ஓ, மச்சான் சைக்கிளா? மச்சான் துணை இருந்தா மலை கூட ஏறலான்னு சொல்லுவாங்க. மச்சான் சைக்கிள் பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். சும்மா கொடி கட்டி பறக்க போறோம். கலர் நல்லா இருக்கு. வீரா வீரா டெக்ஸ். ஹேய் வீரா டெக்ஸ். வீரா டெக்ஸா? ஏண்டா, நீயும் இந்த விஷயத்துல உங்க அப்பா மாதிரி தான் இருக்க. ரெண்டு பேரும் சரியான பொண்டாட்டி தாசனுங்க. பொண்டாட்டி பேர்ல தான் பிசினஸ் ஆரம்பிப்பீங்க. ஏண்டா, அப்ப அத்தை அத்தைன்னு வாய்க்கு வாய் கூப்பிடுவியே, அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை, வெட்டி பேச்சு இல்ல. அத்த, நீ சூரியவம்சம் படம் பார்த்தது இல்ல? அந்த மாதிரி இந்த சின்ன தொழில இருந்து அப்படியே படிப்படியா மில் ஆரம்பிக்கணும், டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிக்கணும், காலேஜ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எக்ஸ்ட்ராவா போய்கிட்டே இருக்கணும். அதுல ஏதாவது ஒண்ணுக்கு உன் பேரை வைக்க ட்ரை பண்றேன். ஒண்ணும் வேணாம், எல்லாத்துக்கும் நீ உன் பொண்டாட்டி பேரையே வச்சுக்கோ. எவ்வளவு பெரிய ஆஃபரை வேணான்னு சொல்ற, ஃபியூச்சர்ல வருத்தப்படுவீங்க, பாத்துக்கங்க. இந்த போனை பிடி, நான் வரேன். மாறா, வீரா ரொம்ப ராசியானவ. நீ அவ பேர்லயே ஆரம்பி, நீ நல்லா வருவ. நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் பாரு. சொன்னா கேளு, கூட பேசாத. நீ போடா. வந்துட்டான். கடவுளே, வாழ்க்கையில தனியா அடி எடுத்து வச்சிருக்கான். அவன் நல்லா வரணும். வரும் வரும். நான் போறேன். ஏய் இரு, இந்தா இதையும் வச்சுக்கோ. ஏய், என் மொபைல் உன்கிட்ட தானே இருக்கு. இந்தா வீடியோ எடு. என்ன? இதெல்லாம் வீடியோ எடு. எதுக்கு? நம்ம வியாபாரம் ரோட்ல மட்டும் நடந்தா பத்தாது, சோஷியல் மீடியாலயும் நல்லா பரவணும். ஒரு சிலையை எடுத்து காமிச்சு அந்த புடவை பத்தின தகவல் சொல்றேன். அதை நீ கரெக்டா வீடியோ எடுத்து சோஷியல் மீடியா பேஜ்ல போட்டுரு. சோஷியல் மீடியா பேஜ் கிரியேட் பண்ணனும்னா என்ன பேர் வைக்கணும்? வேற என்ன பேரு? வீரா டெக்ஸ் தான். நான் பாத்துக்கிட்டே இரு, உன் புள்ள பெரிய ஆளா வரப்போறான். புடவை புடவை புடவை, வயசு பொண்ணுங்கள்ல இருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் புடவை புடவை. இங்க ஒரு புடவை கடலே வந்திருக்கு. வாங்க வாங்க வாங்கம்மா 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 புடவை. உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி எல்லா புடவையும் நம்மகிட்ட இருக்கு. வாங்கம்மா வாங்க வாங்க. என்னக்கா பாக்குறீங்க? நீங்க ஒரு கடைக்கு போனா 100 புடவை எடுத்து பார்த்து 10 செலக்ட் பண்ணுவீங்க. அந்த 10ல இருந்து 1 செலக்ட் பண்ணுவீங்க, அப்படிதானே? ஆமா. அப்படி ஒவ்வொன்னா செலக்ட் பண்ண 100 புடவை இதுல இருக்கு. நீங்க யோசிக்கவே வேணாம், ஒன்னொன்னு தரமான புடவைங்க, வாங்கி கட்டி பாருங்க. எப்படிப்பா நம்புறது? ட்ரையல் பாருங்கக்கா. என்னப்பா அது வெட்ட வெளியில நின்னு எப்படி ட்ரையல் பாக்குறது?
அவ்வளவுதானே. உங்க கண்ணு முன்னாடியே மாடல் நான் நிக்கிறேன். அக்கா அந்த புடவை கொடுங்க. இந்தப்பா. அக்கா நல்லா இருக்குல்ல? நான் கட்டுறத ஒரு வீடியோ எடுங்க. எதுக்கு தம்பி? நம்ம சோஷியல் மீடியால இருக்கோம்ல, அதுலயும் பெரிய சேல்ஸ் போயிட்டு இருக்கு. ஆஃபர் வேற போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்து போட்டா தானே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு தான். அம்சமா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியலையே. என்னக்கா நீங்க பாக்குறதுக்கு அப்படியே பழைய பழைய ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா இருக்காதா? கட்டி பாருங்கக்கா. அட இப்போ வந்த படத்தோட ஹீரோயின் கட்டினது. இந்த புடவை உங்களுக்கு சூப்பரா இருக்கும்க்கா. அக்கா தம்பி, எப்படி சொல்லி வச்ச மாதிரி அந்த புடவை எடுத்திருக்கீங்க. அந்த புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் குண்டா இருக்கேனப்பா. என்னக்கா நீங்க இப்ப நீங்க கையில வச்சிருக்கிற புடவையை கட்டினீங்கன்னா உங்களுக்கு 5 வயசு குறைஞ்சிரும், 10 கிலோ வெயிட்டும் குறைஞ்சிரும். அப்புறம் 9 மணிக்கு வீட்டுக்கு வர்ற உங்க புருஷன் உங்க அழகை ரசிக்கிறதுக்கு 6 மணிக்கே வீட்டுக்கு வந்துருவாரு. அக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த புடவை உங்க நேரத்துக்கு அம்சமா இருக்கும். இதனால நீங்க மேல வச்சு பாருங்க. ம். கொடுங்க. அக்கா சொல்லுப்பா. உங்ககிட்ட செல்போன் இருக்கா? இருக்குப்பா. உங்க போன் எடுத்து அதுல ஒரு செல்ஃபி எடுத்து உங்க வீட்டுக்காரருக்கு அனுப்பிச்சு பாருங்க. எதுக்கு தம்பி? அனுப்பிச்சு பாருங்க. அவர் அதை பார்த்து ஹார்ட் பீட் எகிற போகுது. அனுப்புமா. நல்லா தமாசா பேசுறப்பா. நீ பேசுற பேச்சுல இங்க இருக்க மொத்த புடவையும் வாங்கணும் போல இருக்கு. வாங்கிக்கங்கக்கா. நம்மள்ட்ட இஎம்ஐ வசதி கூட இருக்கு. டெய்லி 100 ரூபா 100 ரூபா கொடுத்தா மட்டும் போதும். நான் அதை வந்து வாங்கிக்கிறேன். அப்படியா? ம் ம். இவ்வளவுதான் டிசைனா இல்ல வேற இருக்கா? இருக்கிறதுலே தரமான டிசைன் இதெல்லாம் தான்க்கா. அடுத்தடுத்து நம்ம கம்பெனியில் ஏகப்பட்ட மாடல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீரா டெக்ஸுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா குரூப் இருக்கு. அதில் சேரணும். அப்படியா? ஏண்டி எல்லாரும் உங்க நம்பர் சொல்லுங்க. சரிப்பா. எல்லாம் நீயும் உன் நம்பர் கொடுறீ. அக்கா உங்க நம்பர் சொல்லுங்க. 971285. நாளையில இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்க எல்லாரும் புடவையை வாங்கி குமிச்சுக்கிட்டே இருங்க. ஏற்கனவே நிறைய புடவை இருக்கு. அந்த புடவை நம்ம கிட்ட இருக்கிற புடவை ஒண்ணா? புடவைக்கு என்னைக்காவது வாரண்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா நீங்க? இல்ல. இங்க பாருங்க, இந்த புடவைக்கு 6 மாசம் வாரண்டி. ஓகேவா? அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த மாதிரி புடவைக்கெல்லாம் 1 வருஷம் வாரண்டி. கிழிஞ்சாலும் கலர் போனாலும் நீங்க எங்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு வேற புடவை எடுத்துக்கலாம். நாங்க எப்படி நம்புறது? என் ஃபோன் நம்பர் இருக்குல்லக்கா. நான் இதே தெருவில் தான் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்பேன். எப்போ வேணாலும் கூப்பிட்டு என் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம். அப்புறம் நம்ம சோஷியல் மீடியா பேஜை அப்படியே ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சரிப்பா. சரிங்க தம்பி. இந்தாங்கக்கா, இந்த டிசைன் பாருங்க. சரிப்பா. மணி 9 ஆகுது, இன்னும் ஆளா காணோம். கால் பண்ணாலும் எடுக்க மாட்டானே. இன்னும் வரலையா அவ?
ஹலோ, மாற இன்னும் வரலையா? ஆ, அவரு வந்துட்டு இருக்காருமா, வந்துருவாரு. வியாபாரம் முடிச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல. ராஜா மாதிரி வாழ வேண்டிய புள்ள இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் உதவி ஒத்தாசன்னு கேட்டா நாங்க செய்ய மாட்டோமா? பிடிவாதம் இருக்கலாம், ஆனா இந்த வீண் பிடிவாதம் இருக்கவே கூடாது. உதவி கேட்டு வாழணும்னா அதுக்கு நாங்க உள்ள வந்து ஒன்னாவே இருந்துடலாமேமா. அப்புறம் எதுக்கு நாங்க இப்படி வெளில வந்திருக்கணும்? இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்த வீட்டுல இத்தனை பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என் புள்ள மட்டும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா என் மனசு வருத்தப்படாதா? எப்படி எல்லாம் வளர்ந்தவன் ஒருவேளை பசி கூட தாங்க மாட்டான். இப்ப சாப்பாட்டுக்கும் வேலைக்கும் கஷ்டப்படுறத பார்த்தா என் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏய், ஏன் வெளியே நின்று இருக்க? ஏன்டா இவ்வளவு நேரம்? என்னாச்சு? எவ்வளவு தடவை ஃபோன் பண்றேன், ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டற? வியாபாரம் பிஸியா போயிட்டு இருந்துச்சுமா, அதான் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. பைக்ல வரும்போதே ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, சைக்கிள்ல வரும்போது மட்டும் பேசலாமா? என்ன அப்படி பாக்குற? கொண்டு போன 3/4 வாசி வித்துருச்சு. இன்னொரு 4 ரவுண்டு போயிருந்தேன்னு வச்சுக்காவேன், மொத்தத்தையும் வித்துருப்பேன். சரி, அதெல்லாம் ஓகே தான். ஆனா 9 மணிக்கு மேல உனக்கு என்ன வியாபாரம்? இங்க பாரு, இதுதான் கடைசி. இனிமே என்ன ஆனாலும் 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். உள்ள பாப்பலாம். என்ன அத்தை, ஆச்சரியமா இருக்கா? இங்க பாரு, சீக்கிரமே உங்க அண்ணனை ஓவர்டேக் பண்றனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஓவர்டேக் பண்ணிடுவியா? டேய், நீ என்னதான் புரண்டு உருண்டு வியாபாரம் பண்ணாலும் என் அண்ணனெல்லாம் ஓவர்டேக் பண்ணவே முடியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இங்க வா. இதுக்குடா ஒரு நிமிஷம் இங்க வா. என்ன? வா எதுக்கு வா வா, சொல்றேன் வா. எதுக்குடா? வா என்ன? உட்காரு சொல்றேன். இன்னைக்கு நல்ல வியாபாரமா? சரி, அதான் உங்க 2 பேர்த்து ஞாபகம் வந்துச்சு. இடியாப்பமும் பாயாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீரா, தட்டெடு. டேய், எனக்கு வேணாம், நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட போறியா இல்லையா? ஏன் எங்க வீட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு உங்க அண்ணன் ஆர்டர் போட்டிருக்காப்லையா? ஏய், என்னடா இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் என்ன, பேசாம சாப்பிடு. அத்தை, இந்தா சூடா இருக்கிறப்ப சாப்பிட்டு. நம்ம ஃபேவரட் கடையில வாங்கினது. சரி வீரா, தட்டெடு. நீ உட்காந்து சாப்பிடு. நீ எடு, நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், எடு. வலிமா அவ்வளோ சாப்பிடு. பாயா ஊத்து. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. ஏய், கொஞ்சமா ஊத்துடா. அதெல்லாம் சொல்லக்கூடாது, சாப்பிடு. போதும் போதும் போதும். சாப்பிடு. சாப்பிடுங்க வலிமா. உன் மருமக முதல் சம்பாரிச்ச காசுல வாங்கினது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். சாப்பிடு. இப்ப எதுக்கு அழுவுற? இந்த சாப்பிடும்போது அழுவுற சீன்லாம் வேண்டாம், ஒழுங்கா சாப்பிடு. டேய், அண்ணன் கூப்பிடுது, நான் இதை அப்புறமா சாப்பிடுறேன். சாப்பிடும்போது யார் கூப்பிட்டாலும் எந்திரிக்க கூடாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டு போ. இல்ல இல்ல, இருக்கட்டும்டா, நான் வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிடுறேன். நான் வீட்டுக்கு எடுத்து போய் சாப்பிடுறேன். என்னவோ பண்ணுப்போ. கண்டிப்பா சாப்பிடுவேன். சரி, நான் வரட்டா? செல்ல வரேனா? நீயும் சாப்பிடு, சாப்பிடு சாப்பிடு. ஐயோ, ஆமா ஆமா ஆமா, இங்கதான் இருக்கேன், இங்கதான் இருக்கேன். ஆமா, நான் வந்து பார்த்தனே. இல்லையே. சரி சரி, அப்புறம் பேசுறேன். இதோ அண்ணன் கூப்பிடுறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. நான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம மாற எடுத்துட்டு போன எல்லா புடவையும் வித்துட்டானா. வியாபாரம் இல்ல, பயங்கரமா பின்னிட்டானா தெரியுமா? ஏதோ ஜவுளி கடை இல்லாத ஏரியாவா பார்த்து போயிருப்பான், இல்லைன்னா விலை கம்மியா கொடுத்துருப்பான்.
அதனால வியாபாரம் ஓடி இருக்கும். ஆனா இதே வியாபாரம் எப்பவும் இருக்காது. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி வியாபாரம் பண்ணணும். ஏய், என்னது அது? அ, இது இது ஒண்ணும் இல்லையே. ஒண்ணு இல்லையா? சொல்லு, என்னது அதுன்றேன். இடியாப்பமும் பாயாவும். ஆமாண்ணா, மாற அவன் முதல் சம்பாத்தியத்துல வாங்கிட்டு வந்து கொடுத்தான். நம்ம வேணாம்னு சொல்லி கோச்சிட்டு போயிருக்கான். அவன் கொடுத்தா உடனே சாப்பிடுவியா? ஏன் சாப்பிட கூடாதா? நான் அவன் பாசமா தானே கொடுத்தான், அதை சாப்பிட்டா என்னன்னா தப்பு? சாப்பிடலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீ ஒரு வாய் சாப்பிடு. சேச்சே, எனக்கெல்லாம் வேணாம். அட சாப்பிடுண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கும் பிடிக்கும். வேணான்னு சொல்றேன். நான் இப்ப சாப்பிடுறியே இல்லையா? இல்லைன்னா நான் கொண்டு போய் கீழே போட்டுருவேன். ஏய், என்ன நீ காசு கொடுத்து வாங்கின சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணலாமா? தெரியுதுல்ல, அப்ப நீயும் சாப்பிடு. நான் ம். நீதான் இன்னும் சாப்பிடல, ரொம்ப பிகு பண்ணாத. சாப்பிடுனா. இரு, அப்படி போய் உட்காரு, நான் போய் தட்டு எடுத்துட்டு வரேன். உட்காருண்ணா, உட்காரு. சாப்பிடுண்ணா. நம்ம மாற முதல் சம்பாத்தியத்துல வாங்கின சாப்பாடு. வைராக்கியமா வெளியில போய் நின்னாலும் அவன் உழைச்சு சம்பாதிச்சிருக்கான்னா, அந்த காசுல நமக்காகன்னு வாங்கிட்டு வந்த சாப்பாடு. அதுக்கு ருசியே தனிதான் இல்ல? நீ சாப்பிடு. நீ சாப்பிடுண்ணா. மீரா, உட்கார். இந்தா, இன்னைக்கு மொத்த கலெக்ஷன். இங்க பாரு, வர பணத்தை அப்படியே செலவு பண்ணா நம்ம முன்னேற முடியாது. எவ்வளோ வாங்கணும், நம்ம எவ்வளோ அதிகம் வச்சு வித்தோம், எவ்வளோ லாபங்கிறது நமக்கு கணக்கு பார்க்கணும். சரியா? நீ எத்தனை புடவை வித்த அதை சொல்லு. அப்போ ஆக மொத்தம் இன்னைக்கு ஒரு நாள் லாபம் 3500 ரூபாய் இல்ல? 3500 ரூபாய் பெரிய லாபம் இல்ல? நல்ல வியாபாரம் தான். இங்க பாரு, இதை விடாம டெய்லியுமே பண்ணும். சிறப்பா செஞ்சிரும். அவங்க சைடுல இருந்து பார்த்தா எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கே, ஒரு பிரச்சனை கூட இல்லையே.
லைஃப் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சே விஜி. பெருசா ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்?